மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம், கடலோர முறைப்படுத்துதல் சட்டம், வன சட்டம், அந்த சட்டம் இந்த சட்டம்னு 1000 சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப இதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு, கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு நீங்க அனுமதி வழங்கியிருக்கீங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல கூட ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் வாழ்றதா சாகுறது. இந்த மண்ணினுடைய பிரஜைகள் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க, நாங்க எல்லாரும் போயிடும். எங்களுக்கு இருந்தாலும் கடல் தான், இல்லைனாலும் கடல் தான். நாங்க கடலுக்கே போய் விழுந்துடுறோம். இல்லை அப்படியாவது இந்த அரசாங்கம் சந்தோஷமா இருக்குமா? பிடிபட்ட மக்களுக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க, 40 லட்சம் ரூபாய் அபதாரம் வச்சிருக்காங்க. படகு பழுதடைந்து போய் அங்க போய் பிடிபட்டவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அபதாரம் விதிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஒரு நாளைக்கு வரும் கடலுக்கு போன மீன் பிடிக்க போனா 50,000 1 லட்சம் எல்லாம் கிடைச்சிடாதுங்க. 3000 4000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல என்னன்னா இது அந்த கலெக்ஷன் பேட்டான்னு ஒரு முறை இருக்கு. நீங்க 100 ரூபாய் வச்சுன்னா அதுல இவ்வளவு ரூபாய் பர்சன்டேஜ் அதை எடுத்து நீங்க போன அத்தனை பேரும் பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி எங்களால இவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியும்? அரசாங்கம் இந்த தொகையை கட்டணும், அந்த படகுகளை மீட்டி தரணும். காரைக்காலில் இருக்கக்கூடிய பகுதியில் பிடிபட்டு இருக்கக்கூடிய காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையா தரும். அந்த புள்ள வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கான். ஒரு 27 வயது இளைஞர். அதே மாதிரி இன்னும் 2 பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு.